நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் Admobன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வரக்கூடிய வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். admob.google.com இந்த சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட் ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட்மாபுடைய அக்கௌண்ட் கிரியேட் பேஜுக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ கெட் மோர் அவுட் ஆஃப் ஆட்மோப் இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து அடுத்து உங்களுடைய கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் டைம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்மோப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. கண்டினியூ டு ஆட்மோப் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆட்மோப்னுடைய ஸோ ஹோம் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கூகுளில் AdSenseன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வரக்கூடிய வெப்சைட் கூகுள் AdSense ஏர்ன் மணி ஃப்ரம் வெப்சைட் மானிட்டேஷன் இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டீட்டெயில்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும்தான் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ஸ்டார்டட் இது இல்லாமல் லெஃப்ட் சைடில் கார்னர் சைடில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன் இன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கரெக்டாக நம்மளுடைய டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணணும். கஸ்டமர் இன்ஃபோ அக்கௌண்ட் டைப் இதில் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நேம் அண்டு அட்ரஸ் நேம் இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து ஸோ ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு 4 டாக்குமெண்ட் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதில் வந்து என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் மாறாமல் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டுனா பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ கேப்ஸில் தான் இருக்கும் அப்படியே வந்து மாறாமல். ஸோ இன்ஷியலோடு இருந்தால் இன்ஷியலோடு போடுங்க, இல்லைனா அப்பா பேரோடு இருந்தால் அப்படியே வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய லைவ் லொக்கேஷன் அட்ரஸ் வந்து கொடுங்க. கூகுள் AdSenseலேருந்து பின் வெரிஃபிகேஷனுக்காக லெட்ரு வந்து சென்ட் ஆகும். அது வந்து உங்கள்கிட்ட ரிசீவ் ஆகணும். ஏன்னா அதில் வந்து ஒரு 6 பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பர் எடுத்து நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்கள்கிட்ட சேரக்கூடிய லெட்டர் சேரக்கூடிய அட்ரஸாகவும் இருக்கணும். தவறான அட்ரஸ் வந்து கொடுக்காதீங்க. அடுத்து உங்களுடைய சிட்டி வந்து நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுடைய பின் நம்பரும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து கொடுங்க. ஸோ லெட்டரில் வந்து கூட மென்ஷன் ஆகி வரும். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்படி தான் கூகுள் ஆட்மோப்பில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய கூகுள் ஆட்மோப் அக்கௌண்ட் அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மெயில் ஸோ கிரியேட் நியூஸ் யுவர் அக்கௌண்ட் இஸ் நவ் அப்ரூவ்ட் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மெயில் வரும். யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு கோ. இப்படி தான் கூகுள் ஆட்மோப்பில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ நண்பா. நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.